இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மீன் வச்சுருக்கோம், மீன் பிடிச்சின்னு வந்திருக்கோம். அதிலிருந்து நம்ம வறுத்து சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ வந்து லைட்டாக தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஓகேவா? தேவையான அளவு மிளகாய் பொடி எங்கே இருக்குது பார்க்கணும். மிளகாய் தூள் வந்து எங்கே இருக்குன்னா, தேவையான அளவு இல்லை, அளவுக்கு மீறி அதிகமாக இருக்குது மிளகாத்தூள். தேவையான அளவு, நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து போட்டுக்குவோம். அப்படி போட்டு மிக்ஸப் பண்ணிக்க முடியும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு மிளகாத்தூளையும் போட்டு. என்ன மீன்னா, இது ஜிலேபி மீன். இன்னொன்று வந்து விரால் வந்து தாத்தா மிச்சம் வச்சுருக்கோம், அது குழம்புக்கு. அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சோண்டு ஜிலேபியும் விராலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் நேராக வருவோம். அது தவான்னு நினைக்கிறேன் பேர். அதை எடுத்து இங்கே வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போது தேவையான அளவு எண்ணெய் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். தேவையான அளவு என்னதுன்னு தெரியல, எண்ணெய். தேவையான அளவு எண்ணெய் தவாவில் விடவும். சூடாயிடுச்சு. அந்த சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு கேட்டுச்சுன்னா ஓகேன்னு சொல்லுங்கள் கமெண்டில். எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. சவுண்டு கேட்குதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஊற வச்ச இதில் மீனை அப்படி வைக்கணும். இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு, இதில் ஒரு திருப்பு, அதில் ஒரு திருப்பு. நல்லா வந்துருச்சுன்னு பார்த்துக்கலாம்.
வேணும்னா இப்போ திருப்பி போட்டு கலந்துட்டா நல்லா வந்துடும். 4 பீஸ் ரெடி. சோறு போட்டுன்னு சாப்பிட வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம்.